வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஊரை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் அறிந்து தெளிய இருப்பது செஞ்சி. இந்த ஊரை பற்றி தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இது அறிவோம் தெளிவோம் வலம்பெறும் நேரம். இன்று நாம் அறிந்து தெரிய இருக்கின்ற ஓர் வரலாற்று சிறப்பு மிகுந்த பழம்பெருமை கொண்ட ஓர் அழகான ஊர் செஞ்சி. செஞ்சி என்ற ஊருக்கு பல நிலைகளிலே பெயர் காரணங்கள் கூறப்படுகின்றன. முதல் காரணம் செஞ்சியம்மன் கோயில். அந்த செஞ்சியம்மன் கோயில் அங்கே எழுந்தருளி இருக்கின்ற அந்த அம்மன் பெயராலேயே இந்த ஊர் செஞ்சி என்று அழைக்கப்படலாயிற்று. முன்பொரு காலத்தில் சங்க காலத்திற்கு பிறகு சப்த கன்னிகள் 7 கன்னிகள் இங்கு தவம் செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு கன்னி செஞ்சி. அவளே செஞ்சியம்மனாகி அந்த செஞ்சியம்மன் எழுந்தருளி இருக்கின்ற ஊராதலின் இதற்கு செஞ்சி என்று பெயர் வந்திருக்கிறது. இன்றும் கூட செஞ்சி கோட்டையில் பார்த்தால் ஒரு கோவில், அது அம்மன் கோயில் அங்கே விளங்குவதை நம்மால் காண முடிகிறது. இரண்டாவது காரணம், செஞ்சி என்றால் சங்ககாலத்திற்கு பிறகு செஞ்சி என்ற குறுநில மன்னர்கள் என்ற இனத்தவர், செஞ்சி இனத்தவர் இங்கு இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்ததாகவும் அவர்களின் பெயராலேயே, சிற்றரசர்களின் பெயராலேயே இந்த ஊர் செஞ்சி என்று அழைக்கப்படலாயிற்று. மூன்றாவதாகவும் ஒரு காரணம் கூறப்படுகிறது. செம்மை கூட்டல் சி. செம்மை கூட்டல் சி என்றால் செந்நிறத்து பாறைகளால் நிறைந்த சிகரம் போன்ற ஊர் என்பது பொருள். பாறைகள் இங்கே மிகுதியாக இருக்கும், செம்மண் நிலமாக இருக்கும். செஞ்சிக்கோட்டையில் ஏறியவர்களுக்கு தெரியும், செங்குத்தான பாறைகளால் தான் இந்த கோயில் இந்த கோட்டையானது அமைவுற்றிருக்கிறது. அதிலும் ராணி கோட்டை என்றும் ராஜா கோட்டை என்றும் 2 கோட்டைகள் இருக்கின்றன. ராணி கோட்டையில் ஏறுவது மிகவும் கடினம் என்றும் சொல்லுவார்கள். இறுதியாக ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் இது சமணர்களுடைய மிகச் சிறந்த ஓர் இடமாக திகழ்ந்திருக்கிறது. அந்த சமணர்களுடைய சொற்றொடரில் இருந்து ஏதோ ஒரு சொல் மருவி செஞ்சி என்றாகி பிறகு அந்த பெயரே இந்த ஊருக்கு நிலைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு செஞ்சி என்று சொல்ல தெரியாமல் ஜிஞ்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நன்றி உறவுகளே. என்ன உறவுகளே, இன்னைக்கு செஞ்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் ஒன்று தான். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.